ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்னைக்கு அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாம தடை வருது, அதுக்கு நம்ம வீட்டிலேயே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இதுல பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொருவருமே கண்டிப்பா மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். குலதெய்வ கோவிலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்னா போய் பொங்கல் வச்சு அர்ச்சனை பண்ணி வழிபட்டு வரணும். இதுவே முறையான குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்திற்கான நேர்த்திக்கடன் வேண்டுதல் ஏதாவது இருந்தா கோவிலுக்கு நேரடியா போய் தான் செலுத்தணும். அமாவாசை, பௌர்ணமி ஆகியன குலதெய்வத்தை வழிபடுவதற்கு ஏற்ற நாட்கள். குறிப்பா பௌர்ணமி திதி வரக்கூடிய நாட்கள்ல குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சில குலதெய்வங்கள் பல குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து கும்பிடும் பழக்கமுடையதா இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க அந்த குடும்பங்களை சேர்ந்தவங்களையும் அழைச்சிட்டு போய் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி ஆகியன குலதெய்வத்தை வழிபடுவதற்கு ஏற்ற நாட்கள். குறிப்பா பௌர்ணமி திதி வரக்கூடிய நாட்கள்ல குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சில குலதெய்வங்கள் பல குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து கும்பிடும் பழக்கம் உடையதா இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க அந்த குடும்பங்களையும் சேர்ந்தவங்களையும் அழைச்சிட்டு போய் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். நாம எத்தனை பிரபலமான பெரிய பெரிய கோவில்களுக்கு போயிட்டு வழிபட்டாலும், எந்த தெய்வத்தை விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அந்த தெய்வங்களோட அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா நாம செய்யக்கூடிய வழிபாடு, பரிகாரம் இது எல்லாத்துக்குமே முழுமையான பலன் கிடைக்கணும். அப்படின்னா எதுக்காக முதல்ல நமக்கு குலதெய்வத்தோட அருளும் நம்முடைய முன்னோர்களோட ஆசையும் இருக்கணும். குழந்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை முதலில் வழங்கியதுக்கு அப்புறமா தான் மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டும். குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள்ல தெய்வமா மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள். அந்த புனித ஆத்மாக்கள் தங்களோட குலத்தை சார்ந்தவங்களை கண்ணும் கருத்துமா பேணி காக்கும் வல்லமை படைச்சவை. எதனாலதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் அப்படின்னு சிறப்போடு அழைக்கப்படுது. குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி செல்ல முடியாவிட்டா கூட மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா போயிட்டு வழிபட்டுட்டு வரணும். குலதெய்வங்கள் பெரும்பாலுமே கிராமங்களை ஒட்டியே வழிபாட்டு இடங்களை கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாம குலதெய்வ கோவில்கள் பெரிய அளவுல கோபுரங்களை கொண்டிருப்பது கிடையாது. சில கோயிலாக அல்லது வெட்ட வெளியிலேயோ அமைந்திருப்பதாதான் இருக்கும். ஆகம முறைப்படி அமைக்கப்பட்டிருக்காவிட்டாலும் இது பெரும்பாலுமே கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கியே அமைந்திருக்கும். வேம்பு அல்லது பில்வ வகை மரங்கள் குலதெய்வ கோவில்களோட இடமா பெற்றிருக்கும். சிலரோட குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போவதற்கு ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். இதனால அவங்களும் குலதெய்வம் கோவிலுக்கு செல்வதையே மறந்திருப்பாங்க. வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைச்சு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க அல்லது குலதெய்வத்தை மறந்தே போயிருப்பாங்க. இப்படி குலதெய்வத்தை வழிபட மறந்தவங்களோட குடும்பத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். சுபகாரிய தடைகள், பண கஷ்டம், குழந்தையின்மை, நிம்மதியின்மை போன்ற அப்படி பலப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாம தடைகளை சந்திப்பவங்க, வெளிநாட்டில் இருப்பவங்க வீட்டிலேயே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். குலதெய்வத்திற்கு உகந்த நாளை இந்த பூஜைக்காக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. பூஜைக்கு முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செஞ்சிடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பூஜையில ஒன்னா கலந்துக்கிடணும். பூஜையை காலையில 6 மணி அளவுல செய்வது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதிகாலை வேளையில வீட்டில் இருப்பவங்க அனைவரும் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் அமர்ந்து தீபம் ஏற்றி வச்சு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதா நினைச்சு மனதார மனமுருகி வழிபாடு செய்யணும். பூஜை அறையில குலதெய்வத்திற்கு என்று மண் அகல் விளக்குல தனியா ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு சொம்புல சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதுல துளசி இலைகளை போட்டு குலதெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்யணும். முடிஞ்சா குலதெய்வத்துக்கு இஷ்டமான பிரசாதத்தை நெய்வேத்தியமா வைக்கலாம். குலதெய்வ வேண்டுதல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஒரு மஞ்சள் நிற துணியில குலதெய்வத்தை வேண்டி உங்களால் முடிஞ்ச காணிக்கையை வைக்கணும். குடும்பத்தில் உள்ளவங்க மூலமா இந்த காணிக்கையை வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையவில்லை,
எப்போது குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறதோ அந்த சமயம் இந்த காணிக்கையை உண்டியல சேர்த்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த காணிக்கையை முடிஞ்சு பூஜை அறையில குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வச்சுவிடணும். இப்படி வருஷம் தோறும் நம்மளுடைய குலதெய்வத்திற்கு நாம என்ன செய்வோமோ அதை மஞ்சள் துணியில வச்சு குலதெய்வத்துக்கு நாம செய்யக்கூடிய வேண்டுதல்களை செஞ்சு விட்டதா நினைச்சு மஞ்சள் துணியை முடிஞ்சு பூஜை அறையில வச்சா போதும், அந்த வேண்டுதல் குலதெய்வத்தை சேர்ந்துடும். விரைவில் குலதெய்வம் கோவிலுக்கு நேரில் செல்லும் வாய்ப்பு அமையும் போது, அடுத்த முறை கோவிலுக்கு செல்லும் போது இந்த மஞ்சள் நிற துணியில முடிஞ்சு வச்சிருக்கக்கூடிய காணிக்கைய குலதெய்வ கோவில சேர்த்திடணும். இந்த மாதிரி நம்ம வழிபட்டுட்டு வரும்போது நம்மளுடைய குலதெய்வத்தோட அருளும் பாக்கியமும் நமக்கு கண்டிப்பா வந்து சேரும். நீங்களும் இதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போக முடியலனா கூட வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு நடத்தலாம். நன்றி.